இந்த ஜாக்லின் பண்ணுறது பிக் பாஸ் 8ல் நேற்றுக்கெல்லாம் ரொம்ப பரபரப்பாக தனித்து விளையாடுற மாதிரி இருந்துச்சுங்க. எல்லோரும் ஒரு டீமாக விளையாண்டுருக்காங்க. ஜாக்லின் பரவாயில்ல, தனியாக விளையாடுறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, டக்குன்னு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ரீச் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கு மேலே இன்றைக்கி போர் அடிக்குதுங்க. செம போர் அடிக்குது. பொதுவாகவே எல்லாருமே திட்டம் போட்டு சாச்சனாவை வந்து நாமினேஷன் பண்ணி வெளியே அனுப்புன மாதிரி தான் இருக்குது. அதுக்கு சொல்கிற அந்த ரீசன் வந்து எப்படின்னா, சொல்லிவிட்டு இந்த சாச்சனா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, சரி ஜாக்லின் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சாச்சனாவை வந்து வெளியே அனுப்புனதாக தான் ரீசன் சொல்லி நாமினேஷன் பண்ணுறாங்க. முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போட்டு சப்ப கட்டுன்னு கட்டி இப்போ வரைக்கும் லைவில் கட்டிக்கிட்டே இருக்குது. செம போர் அடிக்குது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா ஜாக்லின் வந்து மக்களுக்கு வந்து வெறுத்து போயிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு லிமிட், அவ்வளோதான். பேசுகிறோமா, சொல்கிறோமா, கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பொண்ணுனுடைய கேம் பிளே. ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு அது இதையும் போட்டு சாரி கேட்டு அதை பண்ணி இதை பண்ணி நான் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்னும் அதே தான் பேசிகிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் ஆகலை, இப்போ தான் போயிருக்குது அந்த பொண்ணு. சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி திருப்பி அந்த ஜாக்லின் வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வாரமாக தூக்கி மக்கள் வந்து வச்சுருவாங்க, இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக நேற்றுக்கு பார்த்த அந்த ஜாக்லின் வந்து இன்றைக்கி செம்மையாக போர் அடிக்கிற மாதிரி வந்து அதனுடைய நடவடிக்கை பேச்சு ஜாஸ்தியாக இருக்குது. என்ன சொல்கிறது, யாருக்கோ நேற்றுக்கு சேதுபதி சொன்னாங்க இல்லையா, பார்த்து இருந்துக்கும் ஒரு பையனுக்கு, பேர் தெரியல, இந்த மாதிரி உன்னுடைய நல்ல வாய்ப்பையெல்லாம் உங்களோட வாய்க்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சேதுபதி சொன்னாப்புல பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஜாக்லின் வந்து தன்னுடைய வாயாலே தன்னுடைய அந்த ஒரு பவரான ஒரு தனிப்பட்ட ஒரு கேம் பிளேவை கெடுத்துக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ வரைக்கும். ஏன்னா அதான் வந்து சாஞ்சனா வந்து 6 ஓட்டு, ஜாக்லின் வந்து 4 ஓட்டு, ரவீந்தர் வந்து 3 ஓட்டு. இது வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் சாச்சனா வந்து வெளியே அனுப்பினேன் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டு அது 10 100 தடவை சாரி கேட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் உள்ளே இருக்கிறவங்கள்டெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து செம போரிங்காக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து எபிசோடில் கட் பண்ணி எரிஞ்சிருவாங்க. அப்போ பார்க்குறப்ப வந்து ஜாக்லின் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் மாதிரி தெரியலாம். ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு பிளேயரை அதிகமாக தண்ணி ஊற்றி அல்லது அதிகமாக வந்து நீர்த்து போக செய்கிற மாதிரி தான் ஜாக்லின் பண்ணிகிட்ருக்கு. ஜாக்லின் வந்து நேற்றுக்கு பவராக இருந்து இன்றைக்கி போர் அடிக்கிற மாதிரி தான் அந்த பண்ணிகிட்ருக்கு அந்த பொண்ணு.